ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவி சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு உருளைக்கிழங்கு சப்பிங் சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கிண்ணத்தில் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சப்பாத்தி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பை கலந்து விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். கொஞ்சம் சப்பாத்தி நல்லா உங்களுக்கு சாஃப்டாக மெத்துன்னு வரும். கொஞ்சம் எண்ணெய் போட்டு பிசைஞ்சோம்னா. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நம்ம ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் மாவை. மாவு நல்லா சாஃப்டாக நம்ம பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்திக்கு தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்துட்டாலும் மாவு ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் இதுவாக சாஃப்டாக வர மாதிரியே நம்ம பிசைஞ்சு அது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா குக்கரில் விட்டு நல்லா ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது போல் நல்லா வெந்து வந்திருக்கும். உருளைக்கிழங்கு கையில் இப்படி நல்லா பிசைகிறதுக்கும் நம்மளுக்கு வரும். போல் நல்லா கையில் நல்லா பிசைஞ்சு மசிச்சு விட்டுருங்க. இப்போ இதில் தனி மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் ஜீரக பொடி போட்டுக்கலாம். கரம் மசாலா, ஜீரகப்பொடி எல்லாம் சேர்த்து போட்டாச்சு. இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டஃபிங் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். சப்பாத்தியை நல்லா ரவுண்டாக உருட்டிட்டு நம்ம 4 பக்கம் கட் பண்ணி வச்சு மடித்து தான் இப்போ நம்ம இதை செய்ய போகிறோம். இப்படி நல்லா உருட்டிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டஃபிங் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். கத்தி வச்சு இப்போ 4 பக்கமும் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் சப்பாத்தியை. இப்போ அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம அது மேலே போட்டுக்கலாம். அப்படியே நம்ம கையில் அழகாக அப்படியே தட்டிக்கலாம். நம்ம இது வச்சு உருட்ட வேண்டாம், அப்படியே தட்டிக்கிட்டாலே நல்லா சூப்பராக வரும். இதை அப்படியே தட்டி எடுத்து தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தட்டினா போதும். கரெக்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப மெலிசாக தட்டினா அந்த உள்ளே இருக்க ஸ்டஃபிங்லாம் வெளியே வந்துடும். கொஞ்சம் அது இதுவாக தான் இருக்கணும். இந்த அளவுக்கு இதுவாக இருக்கணும். சுற்றிலும் எண்ணெய் விட்டு அது கொஞ்சம் அப்படியே தூக்கி விட்டோம்னா அந்த எண்ணெய் உள்ளறையும் போகும், ஈவனாக வேகும் உங்களுக்கு. அப்போது இப்போ திருப்பி போட்டால் நம்ம சுற்றிலும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதே போல் நம்ம எடுத்து விடலாம். உள்ளார எண்ணெய் போகிற மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துடும் உங்களுக்கு. சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு தட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். தட்டில் இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே வேண்டாம், அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்தது கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.